ரைட். இதுல நமக்கு வந்து இந்த ஸ்டேஜ் பொறுத்த வரைக்கும் நமக்கு முக்கியமான ஒண்ணு, இந்த ஸ்டேஜ் பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா அடிக்கடி கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க. இதுல இதோடைய சரியான வரிசை என்ன பக்சீனியா பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து யூ டி பி 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 நமக்கு வந்து பி அதுக்கப்புறம் ஏ, இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோட சரியான வரிசை. யூடிபி பிஏ அப்படின்னு சொல்லக்கூடியது இதோட வரிசை. இந்த இரிடியோஸ்போரை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இதை வந்து ஏ செக்சுவல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பாலிலா இனப்பெருக்க ஸ்டேஜ். சரிங்களா? இரிடியோஸ்போர் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ஸ்டேஜ் அப்படின்னா ஏ செக்சுவல் ஸ்டேஜ். இதை எழுதுங்க இதுக்கு நேரா. இரிடியோஸ்போர் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஏ செக்சுவல் ஸ்டேஜ். டெலிடோஸ்போர் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இது வந்து நமக்கு வந்து செக்சுவல் அப்பரட்டஸ், அதாவது செக்சுவல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது. பால் இனப்பெருக்க ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது ஓய்வு நிலை ஸ்போர்கள், ரெஸ்டிங் ஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் ஓய்வு நிலை ஸ்போர்கள் அல்லது ரெஸ்டிங் ஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ரெசிடியோஸ்போர் பொறுத்த வரைக்கும் இது வந்து எங்க காணப்படும் அப்படின்னா சாயில்ல காணப்படும். இந்த கொஸ்டின் தான் நமக்கு 2011 பிஜி எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? இது எங்க இருக்கும் அப்படின்னா சாயில்ல காணப்படும். அடுத்தது பிக்னீடியா. பிக்னீடியா பேஸ் பண்ணி பார்க்கும்போது வந்து நமக்கு ஸ்பெர்மாகோனியம். பிக்னீடியா பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா ஸ்பெர்மா, SPER ஸ்பெர்மா கோனியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்டேஜ் அப்படின்னா இதுவும் செக்சுவல் ஸ்டேஜ் தான். ஸ்பெர்மாகோனியம் அப்படிங்கிறது என்ன ஸ்டேஜ் அப்படின்னா செக்சுவல் ஸ்டேஜ். ஏசியோஸ்போர் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன ஸ்டேஜ் அப்படின்னா இதுவும் செக்சுவல் ஸ்டேஜ் தான். பால் இனப்பெருக்க ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல இரிடியோஸ்போர் மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஏ செக்சுவல் ஸ்டேஜ்ல வரும். டீச்சர்ஸ் ஓகேங்களா? இதை நோட் பண்ணிட்டீங்களா? திரும்ப சொல்லணுங்களா? அதாவது இரிடியோஸ்போர் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா ஏ செக்சுவல் ஸ்போர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி டெலிடோஸ்போர் பொறுத்த வரைக்கும் செக்சுவல் ஸ்டேஜ் அல்லது ரெஸ்டிங் ஸ்டேஜ், ஓய்வு நிலை ஸ்போர்கள் அப்படின்னு சொல்லுவோம். பெசிடியோஸ்போர் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா சாயில்ல இருக்கும். அதனால அதுக்கு ஸ்பெசிபிக்கா எதுவும் கிடையாது. அதுக்கு அடுத்தது பிக்னிடியோஸ்போர். பிக்னிடியோஸ்போருக்கு என்ன பேருனா ஸ்பெர்மாகோனியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் இந்த கொஸ்டின் கேட்டதுல கேட்கலாம். ஸ்பெர்மாகோனியம்ங்கிறது வந்து எதுல உருவாகும் அப்படின்னா நமக்கு பிக்னிடியோஸ்போர்ல தான் ஸ்பெர்மாகோனியம் அப்படிங்கிறது உருவாகும். இது வந்து ஒரு செக்சுவல் ஸ்டேஜ். ஏசியோஸ்போர்ங்கிறது என்ன அப்படின்னா இதுவும் ஒரு செக்சுவல் ஸ்டேஜ், பால் இனப்பெருக்கம். சரிங்களா? இதுல வந்து பாருங்க பெரும்பாலும் பால் இனப்பெருக்கம் இருக்கு. இரிடியோஸ்போர்ல மட்டும்தான் நமக்கு என்ன அப்படின்னா பாலிலா இனப்பெருக்கம் அப்படிங்கிறது இருக்கு. பெசிடியோஸ்போர் பொறுத்த வரைக்கும் எங்க உருவாகும் அப்படின்னா சாயில், மண்ணுல தான் உருவாகும். சரிங்களா? இப்ப இதுல இருக்கக்கூடிய இந்த கோதுமையில வந்து பாத்தீங்கன்னா இரிடியோஸ்போரும் டெலிடோஸ்போரும் எங்க உருவாகும் அப்படின்னா கோதுமையில உருவாகும். சரிங்களா? அப்ப இந்த கோதுமையை அறுவடை பண்ண உடனே என்ன பண்ணும் அப்படின்னா கீழே மண்ணுல விழுந்துரும். அந்த மண்ணுல விழறக்கூடிய ஸ்போருக்கு பேர் தான் பெசிடியோஸ்போர் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ணுவாங்கன்னா பார்பரி அப்படிங்கிறது கல்டிவேட் பண்ணா மட்டும்தான் இது ரெண்டும் வளரும். அப்ப பிக்னிடியோஸ்போர் ஏசியோஸ்போர் எதுல வளரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா பார்பரி பிளான்ட்ல வளரும். பார்பரி போடலைன்னா அது வராது. சரிங்களா? இப்ப பாருங்க இரிடியோஸ்போரும் டெலிடோஸ்போரும் கோதுமையை தாக்கக்கூடியது. பெசிடியோஸ்போர் மண்ணுல இருக்கும். அதுக்கு அடுத்தது பிக்னிடியோஸ்போர் ஏசியோஸ்போர் எங்க அப்படின்னா பார்பரி போட்டா மட்டும்தான் வளரும், இல்லைன்னா வளராது. ஓகேங்களா? கோதுமைக்கு வந்து ட்ரிட்டிகம் ஏஸ்டிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே பார்பரி அப்படின்னா பார்பரிஸ் வல்காரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. BERBERIS பார்பரிஸ் வல்காரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. பார்பரி வல்காரிஸ், VULGARIS வல்காரிஸ். சரிங்களா? இதுல வந்து முதல்ல வந்து கோதுமையை தாக்கக்கூடியது யாருன்னா இரிடியோஸ்போர் தான் முத கோதுமையை தாக்கும். சரிங்களா? ஒரு இளம் கோதுமை நாற்றை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா
இரிடியோஸ்போர்ங்கிறது வந்து நமக்கு தாக்கும். சரிங்களா, இதெல்லாம் டெவலப் ஆயிரும். அதுக்கப்புறம் டெல்டோஸ்போர்ல என்ன உருவாகும் அப்படின்னா ரெஸ்டிங் ஸ்போர்ஸ், அதாவது ஓய்வு நிலை ஸ்போர்கள். எங்க உருவாகுதுன்னு கேட்டாங்கன்னா டெல்டோஸ்போர்ல தான் நமக்கு வந்து ஓய்வு நிலை ஸ்போர்கள் அப்படிங்கிறது வந்து நமக்கு உருவாகும். சரிங்களா, அப்ப அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்கலாம். சரி, அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இரிடியோஸ்போர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா, இதுல ஃபர்ஸ்ட் நமக்கு இரிடியோஸ்போரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம தனியா எழுதிக்கங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது இரிடியோஸ்போர். இரிடியோஸ்போரை பொறுத்த வரைக்கும் இதுல இது என்ன ஸ்டேஜ் அப்படின்னா ஏசெக்சுவல் ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். இதை பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்டேஜ் அப்படின்னா ஏசெக்சுவல் ஸ்டேஜ். இதுக்கு பக்கத்துலயே ஒரு சின்னதா டயக்ராம் மாதிரி போட்டுக்குங்க. மேல வந்து ஒரு தடித்த உரை மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா உருவாகும். வெளிப்பகுதிக்கு பேரு எக்ஸைன், உள்பகுதிக்கு பேர் என்ன அப்படின்னா இன்டைன். கீழ் இருக்கக்கூடிய பகுதிக்கு பேரு ஸ்டாக் அல்லது காம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாக் அல்லது காம்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. இது பொதுவா வந்து நம்மளுடைய கோதுமை தாவரங்கள்ல வந்து எந்த மாதிரி ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டாங்கன்னா சிகப்பு கொப்பளங்களை ஏற்படுத்தும். அதாவது ரெட் கலர் பசில்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிங்க. என்ன உருவாக்கும் அப்படின்னா ரெட் கலர் பசில்ஸ் உருவாக்கும் அல்லது சிகப்பு கொப்பளங்களை உருவாக்கும். சரிங்களா, இது எங்கெங்கெல்லாம் உருவாக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா லீவ்ஸ் அண்ட் ஸ்டெம். பொதுவா இது உருவாக்கக்கூடிய இடம் வந்து லீவ்ஸ் அண்ட் ஸ்டெம் ரெண்டுலயுமே என்ன பண்ணும் அப்படின்னா இது உருவாகும். இது பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு செல் எழுதிக்கங்க. இது அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு செல் 2 நியூக்ளியஸ். இதை எழுதிங்க. ஒரு செல் 2 நியூக்ளியஸ் கொண்ட அமைப்பு. ஒரு செல் 2 நியூக்ளியஸ் கொண்ட அமைப்பு. ஓகேங்களா, டீச்சர்ஸ் இது ஓகேங்களா? இது புரியுதான்னு பாருங்க. ஓகே, இதுல எத்தனை ஸ்போர்கள் வரைக்கும் உருவாகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 50,000 ஸ்போர்கள்ல இருந்து 4 லட்சம் ஸ்போர்கள் வரைக்கும் என்ன பண்ணலாம் உருவாகலாம். 50,000 ஸ்போர்கள்ல இருந்து 4 லட்சம் ஸ்போர்கள் வரைக்கும் உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்தது வந்து நமக்கு டெலிட்டோஸ்போர். டெலிட்டோஸ்போர்னாலே நமக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம் நாம, இதுக்கு பேரு ரெஸ்டிங் ஸ்போர்ஸ், ஓய்வு நிலை ஸ்போர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஓய்வு நிலை ஸ்போர்கள் எங்க உருவாகும் அப்படின்னா பொதுவா நம்ம என்ன பண்ணலாம், இந்த கோதுமை மாதிரி இருக்கக்கூடிய தாவரங்கள்ல நம்ம இதை பார்க்க முடியும். நம்ம எங்க பார்க்க முடியும் அப்படின்னா கோதுமை தாவரத்துல இதை பார்க்கலாம். ரெஸ்டிங் ஸ்போர்ஸ் பொறுத்த வரைக்கும் கோதுமை தாவரத்துல காணப்படும். இது வந்து நமக்கு என்ன ஸ்டேஜ்னு கேட்டாங்கன்னா செக்ஸுவல் ஸ்டேஜ். டெல்டோஸ்போர் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ஸ்டேஜ் அப்படின்னா செக்ஸுவல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 2 செல் இருக்குங்க. அதாவது எப்படி இருக்கு அப்படின்னா ஸ்ட்ரக்சர் வந்து இந்த மாதிரி 2 செல் இருக்கும். இப்படி இருக்கும் ஸ்ட்ரக்சர். ஒவ்வொன்றிலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இதுல வந்து ஈச் செல் பைநியூக்ளியேட். அப்போ ஒவ்வொன்றிலையும் 2 நியூக்ளியஸ். ஒவ்வொன்றிலையும் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து 2 நியூக்ளியஸ் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். ஒரு இதுக்கு 2 நியூக்ளியஸ். ஏன்னா இங்க தெளிவா டயக்ராம் போட்டுக்கிறேன் பாருங்க. இப்படி போட்டுக்குங்க. 2 செல் இருக்கும்.
ஒவ்வொன்றுலயும் ரெண்டு நியூக்ளியஸ். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். அப்ப பை செல்டு பை நியூக்ளியேட்டட், இரண்டு செல்கள் மற்றும் ஒவ்வொரு செல்லிலும் இரண்டு நியூக்ளியஸ்களை கொண்ட அமைப்பு. இது என்ன பண்ணும் அப்படின்னா காணப்படும். இதுக்கு பொதுவா பேர் வந்து நமக்கு ரெஸ்டிங் ஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது நமக்கு பெசிடியோஸ்போர். அடுத்த ஸ்போர் என்ன அப்படின்னா பெசிடியோஸ்போர் அப்படின்னு சொல்லக்கூடியது. பெசிடியோஸ்போர் பொறுத்த வரைக்கும் நமக்கு எங்க உருவாகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கன்னா சாயில்ல உருவாகக்கூடியது. பெசிடியோஸ்போர் பொறுத்த வரைக்கும் நமக்கு சாயில்ல உருவாகும். இது டோட்டலா நமக்கு 4 செல் ஸ்டேஜ்ல என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். எத்தனை செல் ஸ்டேஜ்ல இருக்கும் அப்படின்னா 4 செல் ஸ்டேஜ்ல அரேஞ்ச் ஆயிருக்கும். பெசிடியோஸ்போர் பொறுத்த வரைக்கும் எத்தனை இப்படி இருக்கு அப்படின்னா ஒரு சின்ன நீண்ட காம்பு மாதிரி இருக்கும். இந்த காம்புல நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி 4 செல்கள் நமக்கு காணப்படும். ஓகேங்களா? ஒவ்வொரு இதுலயும் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்சுவலா இதுல ஒவ்வொரு நியூக்ளியஸ் இந்த மாதிரி இருக்கும். ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு நியூக்ளியஸ் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கும். இது எங்க இருக்கும்னு கேட்டாங்கன்னா சாயில்ல இருக்கும். இது அறுவடை பண்ண உடனே கீழே என்ன பண்ணும் அப்படின்னா விழுந்துடும். இந்த சாயில்ல நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். சரிங்களா? அதை நோட் பண்ணி வச்சுங்க. இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்கலாம். அடுத்த ஸ்போர் நமக்கு பிக்னிடியோஸ்போர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து நமக்கு என்ன அப்படின்னா பிக்னிடியோஸ்போர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது பிக்னிடியம் பொறுத்த வரைக்கும் நமக்கு செக்ஷுவல் ஸ்டேஜ் தான். ஆக்சுவலா பிக்னிடியோஸ்போர் பொறுத்த வரைக்கும் நமக்கு செக்ஷுவல் ஸ்டேஜ் இருக்கக்கூடியது. இதுல நமக்கு பிளஸ் ஆர் மைனஸ் இந்த மாதிரி கேரக்டர்லாம் ஒன்னா சேர்ந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு புது கேரியோகேமி அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நடக்கும். சரிங்களா? இது நமக்கு பொதுவா நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான். இதுல பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு செல் ஒரு நியூக்ளியஸ். பிக்னிடியோஸ்போர் பொறுத்த வரைக்கும் ஒரு செல் ஒரு நியூக்ளியஸ் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இதுல அரேஞ்ச் ஆயிருக்கும். ஒரு செல் ஒரு நியூக்ளியஸ் இதுல இருக்கும். அடுத்தது நமக்கு எசிடியோஸ்போர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுவும் சேம் தான். இதுவும் மோனோகாரியாட்டிக் தான். இதுலயும் ஒரு செல் ஒரு நியூக்ளியஸ் இருக்கும். இதுல முக்கியமா பிக்னிடியோஸ்போர்ல क्वेश्चन கேட்கக்கூடியது ஸ்பெர்மாகோனியம் அப்படிங்கிற அமைப்பு எதுல இருக்கும் அப்படின்னா இந்த நம்ம பிக்னிடியோஸ்போர்ல தான் நமக்கு இந்த ஸ்பெர்மாகோனியம் அப்படிங்கிற அமைப்பை நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? இதை பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா क्वेश्चन நமக்கு கேட்க வாய்ப்பு இருக்கு. ஒரு இம்பார்ட்டன்டான ஒண்ணு. இதை பார்த்து வச்சுங்க. இதுல ஏதாவது டவுட் இருக்கான்னு பாருங்க. இரிடியோஸ்போர், டெரிட்டோஸ்போர், பெசிடியோஸ்போர், பிக்னிடியோஸ்போர், ஏசியோஸ்போர். இதோட வரிசை முக்கியங்க. வரிசையை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா क्वेश्चन கேட்பாங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வரிசை பார்த்துக்கணும். இது வரைக்கும் கேட்ட क्वेश्चन சொல்லியிருக்கேன். பெசிடியோஸ்போர்ல நமக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. சரிங்களா? சாயில்ல ஃபார்ம் பண்ணக்கூடியது. அதுல ஒரு क्वेश्चन கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி நமக்கு 2019 நினைக்கிறேன். ஐ திங்க் போட்டு 19 பிஜிடிஆர்பில என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னா இந்த டெரிட்டோஸ்போர் பேஸ் பண்ணி ஒரு क्वेश्चन கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அதனால அதுவுமே நமக்கு என்ன அப்படின்னா முக்கியமான ஒரு இது. அதை ஃபுல்லா பார்த்து வச்சுங்க. அப்ப இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா क्वेश्चन கேட்பாங்க. டீச்சர்ஸ் இதுல ஏதாவது டவுட் இருக்கான்னு பாருங்க. இது ஓகேவா பாருங்க. இது பார்த்தா கண்டிப்பா ஒரு क्वेश्चन உண்டு நமக்கு. இதுல ஏதாவது திருப்ப சொல்லணுமா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? அடுத்து போயிடலாமா? சரி, அடுத்தது பாருங்க. டீச்சர்ஸ் ஏதாவது டவுட் இருக்குங்களா இந்த ஸ்போர்ல? ஓகே, எது क्वेश्चन கேட்டாலும் எழுதிடலாம் இல்லையா? ஏன்னா நமக்கு இது முக்கியமான ஏரியா அப்படிங்கும்போது கண்டிப்பா நமக்கு இதுல இருந்து ஒரு क्वेश्चनाவது நம்ம எதிர்பார்க்கலாம். சரி, பாக்சீனியா பொறுத்த வரைக்கும் நமக்கு பொதுவா உயரமான தாவரங்களில் இது ஒரு கட்டாய ஒட்டுண்ணிகளா காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க.
அவற்றின் வித்துக்களின் சிறப்பியல்பு காரணமாக அவை வந்து துரு பூஞ்சைகள் என்று பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதுல சொல்லுவோம். சரி, இது எந்தெந்த மாதிரி தாவரங்களை வந்து அழிக்குது அப்படின்னா, அதை தாக்குது அப்படின்னா, கோதுமை, பார்லி, சோளம், மக்காச்சோளம், பஜ்ரா, நிலக்கடலை, சூரியகாந்தி இந்த மாதிரி தாவரங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிக அளவுல வந்து நமக்கு பொருளாதாரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இதை ஏற்படுத்துது. சரிங்களா, ஒரு தாக்கத்தை வந்து நமக்கு ஏற்படுத்துது. இதுல கிட்டத்தட்ட என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு 4 ஸ்டேஜா பிரிச்சுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பாருங்க, ஸ்பெர்மேஷியா, பிக்னோஸ்போர்கள் மற்றும் ஏற்பு ஐப்பாக்களை கொண்ட ஸ்பெர்மாகோனியம். இதை நம்ம என்ன சொல்றோம்னா பிக்னீடியம் அப்படின்னு சொல்றோம். இந்த அமைப்புக்கு பேர் என்ன அப்படின்னா பிக்னீடியம் சொல்லக்கூடியது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஏசியோஸ்போர்களை கொண்ட ஏசியா, இருடியோஸ்போர்களை கொண்ட இருடியா அப்படிங்கிறது இருடேனியா அப்படின்னு சொல்லக்கூடியது செகண்ட் ஸ்டேஜ். தேர்ட் ஸ்டேஜ் பொறுத்த வரைக்கும் டெல்டோஸ்போர்களை கொண்ட டீலியா அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி 4வது ஸ்டேஜ் வந்து பெசிடியோஸ்போர்களை கொண்ட புரோமைசீலியம். இந்த மாதிரி மொத்தம் எத்தனை ஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மொத்தம் 4 ஸ்டேஜா இது வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா growth ஆகுது. சரிங்களா, நம்ம வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பேஸ் பண்ணி பார்க்கும் பொழுது இந்த யூடி ஏபிபி பார்த்தோம் இல்லைங்களா, அந்த வரிசையில வந்து எங்கெங்க ஸ்போர்கள் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத நினைப்பு வச்சுங்க. பெசிடியோஸ்போர்களை கொண்ட அப்படின்னா புரோமைசீலியா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை வந்து உருவாக்குது. புரோ அப்படின்னாலே முன் அப்படின்னு அர்த்தம். முன் மைசீலியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு, அதாவது மெச்சூர் ஆகாத ஒரு அமைப்பு. டெல்டோஸ்போர்கள் அப்படின்னா அந்த அமைப்புக்கு பேரு வந்து டீலியா அப்படின்னு சொல்லுவாங்க. இருடியோஸ்போர்கள் அப்படின்னா இருடியா அப்படிங்கிறது இருடேனியா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏசியோஸ்போர்கள்னா ஏசியா. அது பேர் அப்படியே பேஸ் பண்ணி தான் வரும். இது எத்தனை வகையான நமக்கு வந்து ஸ்போர்களை உருவாக்குது அப்படின்னா மொத்தம் வந்து 5 வகையான ஸ்போர்களை வந்து இது உருவாக்குது. இத பார்த்து வச்சுக்கங்க. அதே மாதிரி தங்களுடைய வாழ்க்கை சுழற்சி வந்து நிறைவு செய்யறதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா 2 வகையான இது தேவை. ஒண்ணு வந்து கோதுமை, இன்னொன்னு வந்து நமக்கு பார்பரி அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா, இதுல வந்து எடுத்துக்காட்டு வந்து பக்சீனியா அஸ்பராகி ஒண்ணு, பக்சீனியா ஹீலியாந்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா, இது நோட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா மெயினா அதில் நீங்க பார்க்கக்கூடியது ஸ்போர்கள் பேஸ் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா போதும். சரிங்களா, எது எது வந்து நமக்கு நோய் ஏற்படுத்துது, பக்சினியா கிராமினிட்ரிட்டின்னு சொல்லக்கூடியதா நமக்கு என்ன பண்ணுதுன்னா கருப்பு துரு அப்படிங்கிற நோயை வந்து நமக்கு ஏற்படுத்துது. ரெண்டாவது என்ன வேணும்னா பார்பரி வேணும். முதன்மை தாவரம் எதுனா கோதுமை. முதன்மை தாவரம் கோதுமை. ரெண்டாவது தாவரம் எதுனா பார்பரி. சரிங்களா, பெசிடியோஸ்போர் பொறுத்த வரைக்கும் பார்பரி இருந்தா மட்டும்தான் வளரும், இல்லைன்னா என்ன பண்ணும் மண்ணிலே வெயிட் பண்ணும். அதனாலதான் நம்ம ஊர்ல என்ன பண்றாங்க அப்படின்னா கரும்பெல்லாம் வச்சு முடிச்ச உடனே கரும்பு காட்டுக்கு தீ வைக்கிறதுக்கு காரணம் அதுதான். அந்த நிலத்துல இருக்கக்கூடிய அந்த சோகையெல்லாம் விழுந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த ஸ்போர்கள் அங்கேயே இருந்து அடுத்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நோய்களை உண்டாக்கும். அதனாலதான் என்ன பண்றாங்க, அதை எல்லாம் ஃபுல்லா எரிச்சிடுறாங்க. சரிங்களா, இதுல பாருங்க, இதுல முக்கியமா ஒரு கொஸ்டின், மொத்தம் எத்தனை வகையான ஸ்போர்னு கேட்டாங்கன்னா 5 வகையான ஸ்போர்கள் உருவாக்குது. இதுல இருடியோஸ்போரும் டீலியோஸ்போரும் எங்க உருவாகுதுன்னா கோதுமையில ஃபர்ஸ்ட் 2. அதுக்கு அடுத்தது வந்து பிக்னோடியோஸ்போரும் ஏசியோஸ்போரும் எங்க உருவாக்குது அப்படின்னா பார்பரியில உருவாக்குது. இதுல வந்து டைகாரியாட்டிக் மைசீலியம் பேஸ் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து N+1 N+N அதான் வந்து நமக்கு டைகாரியாட்டிக் மைசீலியம். 2 வகையான நியூக்ளியஸ்கள் என்ன பண்ணும் அப்படின்னா இணையும். நமக்கு செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க நம்ம என்ன பண்ணணும்னா பிளஸ் மைனஸ்ங்கிற கேரக்டர் தான் நம்ம இங்க எடுத்துக்கணும். ஏன்னா இங்க என்ன கிடையாது, நமக்கு செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் இருக்கு, ஆனா செக்ஸ் ஆர்கன்ஸ் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு கிடையாது. சரிங்களா, இதை பேஸ் பண்ணி தான் இதுல இருக்கும். அதனால இது என்ன பண்ணுங்க அப்படின்னா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி நமக்கு எப்படி ஏற்படுத்தும் அப்படிங்கறதை நமக்கு பேஸ் பண்ணி கேட்கலாம். எந்த மாதிரியா நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உருவாகும் அப்படிங்கறதையும் கேட்பாங்க. அதை நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி எப்படி சிவப்பு தட்டுக்களா ஏற்படுதா, ஒரு சிகப்பு நிறத்துல எப்படி ஃபார்ம் ஆகுது, அந்த மாதிரி நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஸ்டின் கேட்கலாம். அதனால அந்த மாதிரி இருக்கிறது என்ன பண்ணணும் அப்படின்னா பார்த்து வச்சுக்கணும். அப்ப அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா கொஸ்டின்ஸ் கேட்கலாம். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து இந்த பக்சினியா பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு கொஸ்டின் கம்பல்சரி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும்.
இதுல வேற என்ன கேட்கலாம் அப்படின்னா, இந்த நியூக்ளியஸ் எல்லாம் நோட் பண்ணிட்டீங்க இல்லையா? இதுல எத்தனை நியூக்ளியஸ் இருக்கு, எத்தனை செல்ஸ் இருக்கு, அதை பார்த்து வச்சுங்க. அது ரெண்டுமே நமக்கு என்ன பண்ணலாம்னா கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இந்த ரெட்டிஸ் பிரவுன் பசில்ஸ் எதுல ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா, நமக்கு வந்து யூரோடியோஸ்போர்ல ஃபார்ம் பண்ணக்கூடியதான் அந்த சிகப்பு, அதே மாதிரி ஒரு காவி நிறம் கலந்த ஒரு கொப்பளம் மாதிரி என்ன பண்ணும்னா அதுல ஸ்டெம், லீஃப், பேஸ் எல்லாத்துலயுமே அதுல உருவாகும். அது வந்து யூரோடியோஸ்போர்ல உருவாகக்கூடியது. டெல்டோஸ்போர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஆக்சுவலா இது வந்து நமக்கு ஒரு முக்கியமானது தான். இதுல எத்தனை செல் இருக்கும் அப்படின்னா 2 செல் இருக்கும். ஒவ்வொரு செல்லையும் நமக்கு வந்து 2 நியூக்ளியஸ் வந்து நமக்கு அரேஞ்ச் ஆயிருக்கும். அதனால இதை பார்த்து வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணலாம்னா கேட்கலாம். பொதுவா பூஞ்சைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே அதிகமான ஈரப்பதம் கொண்ட சூழ்நிலையில தான் என்ன பண்ணும் அப்படின்னா இது வளரும். ஓகேங்களா? அதனால அதான் என்ன பண்ணுங்க அப்படின்னா பார்த்து வச்சுக்கோங்க. டெல்டோஸ்போர்ல இருக்கக்கூடிய ஸ்டேஜ் என்னங்க? செக்சுவல் ஸ்டேஜா ஏ செக்சுவல் ஸ்டேஜுங்களா? செக்சுவல் ஸ்டேஜ். ஆமா, இதுல ஏ செக்சுவல்ங்கிறது நம்ம எங்க மட்டும்தான் பார்க்க முடியும்? யூரோடியோஸ்போர்ல மட்டும்தான் பார்க்க முடியும் இல்லைங்களா? இது எதை கேட்டாலுமே நமக்கு என்ன ஸ்டேஜ்னா செக்சுவல் ஸ்டேஜ் தான். அதனால அந்த மாதிரி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நம்ம எக்ஸாக்டா நமக்கு என்ன பண்ணலாம்னா கேட்கலாம். அதை பார்த்து வச்சுக்கோங்க. சரி, ரைட். ஃபர்ஸ்ட் இதுல பாருங்க, யூரோடியோஸ்போர் பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாவே கொடுத்துருக்கேன். யூரோடியோஸ்போர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த டயக்ராமேட்டிக் பேஸ் பண்ணி பார்த்துட்டீங்கனாலே போதும். சரிங்களா? அப்ப யூரோடியோ ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இது ஆக்சுவலா வந்து நமக்கு ஏ செக்சுவல் ரீப்ரொடக்ஷன். என்ன ஸ்டேஜ்ல வருது அப்படின்னா ஏ செக்சுவல் ரீப்ரொடக்ஷன்ல வரக்கூடியது. இதுல பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சிங்கிள் செல்டு, ஒரு செல் தான் இருக்கு. ஆனா பை நியூக்ளியேட்டட், 2 நியூக்ளியஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இதுல அரேஞ்ச் ஆயிருக்கும். டயக்ராம் இருக்கு பாருங்க. ஒரு செல்லு, ஆனா 2 நியூக்ளியஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். அதே மாதிரி இது வந்து நமக்கு 50,000 இருந்து 4 லட்சம் ஸ்போர்கள் வரைக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா இது உருவாக்கும். அடுத்து டெல்டோஸ்போர் பொறுத்த வரைக்கும் நமக்கு இது வந்து பைசெல்டு, 2 இது இருக்கக்கூடியது. ஒவ்வொன்றிலையும் என்ன பண்ணும் அப்படின்னா 2 நியூக்ளியஸ் இருக்கும். ஸோ 2 செல் அமைப்பை கொண்டது. இதனாலதான் உங்களுக்கு இந்த டயக்ராமேட்டிக் பேஸ் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். இதுல ஒன்னொன்னுல என்ன பண்ண அப்படின்னா 2 நியூக்ளியஸ் வந்து நமக்கு இருக்கும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு செக்சுவல் ஸ்டேஜ், செக்சுவல் ஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது பெசிடியோஸ்போர். பெசிடியோஸ்போர்னா வந்து நமக்கு என்ன பண்ணுன்னா இதுல வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு 4 இருக்கும். 4லயும் வந்து ஒவ்வொரு நியூக்ளியஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். அடுத்து பெசிடியோஸ்போர் பொறுத்த வரைக்கும் நமக்கு எங்க முளைக்கும் அப்படின்னா மண்ணுல தான் நமக்கு என்ன பண்ண இருக்கும். அல்லது இப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம், கோதுமையோட வைக்கோல்ல காணப்படும் இப்படின்னு கேட்கலாம். நமக்கு எதுல காணப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா கோதுமையின் வைக்கோலில் காணப்படும். கோதுமையோட வைக்கோல்ல காணப்படும். மொத்தம் எத்தனை அப்படின்னா 4 செல்ல இருக்கக்கூடியது புரோமைசீலியம், அதாவது முன் மைசீலியம் அப்படிங்கிற அமைப்பு இருக்கும். அதாவது முளைப்பதற்கு முன் அப்படிங்கிற அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா காணப்படும். இங்க இருக்கு பாருங்க, வரிசையா மொத்தம் 4 அடுக்கி வச்ச மாதிரி இருக்கு இல்லைங்களா? இந்த மாதிரி இருக்கும். அடுத்து டெலிட்டோஸ்போர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இது எந்த மாதிரி ஏற்படுத்துது அப்படின்னா பிரவுன் கலர்ல ஒரு கொப்பள மாதிரி அமைப்பை வந்து இங்க ஏற்படுத்துது. இங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதனுடைய பார்பரியோடைய அந்த சோகை இருக்கு இல்லைங்களா? அதுல என்ன பண்ணும் அப்படின்னா ஏற்படுத்தும். இது என்ன அப்படின்னா பைசெல்டட், 2 செல் இருக்கு. 2லயும் வந்து பாத்தீங்கன்னா 2 நியூக்ளியஸ் இருக்கக்கூடிய அமைப்பு காணப்படுது. சரி, இந்த ஸ்டேஜ் எல்லாம் கொஞ்சம் அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க.
அடுத்தது வந்து நமக்கு செர்கோஸ்போரா பெர்சினோட்டா, செர்கோஸ்போரா அராக்கிடிகோலா. இது நமக்கு லாஸ்ட் பிஆர்டி எக்ஸாம்ல என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது செர்கோஸ்போரா பெர்சினோட்டா, செர்கோஸ்போரா அராக்கிடிகோலான்னு சொல்லக்கூடியது. பொதுவா இந்த நோய் வந்து நமக்கு எதுல ஏற்படுத்துது அப்படின்னா நிலக்கடலையில தான் வந்து நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இந்த நோய் வந்து நமக்கு ஏற்படுத்துது. சரிங்களா? இது 2 வகையான இனங்களால் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா நிலக்கடையில வந்து ஏற்படுத்தக்கூடிய நோய்க்கு பேர் தான் நமக்கு இந்த நிலக்குடல் ஒரு என்ன சொல்லுவோம் அப்படின்னா இதுல பொறுத்த வரைக்கும் 2 முக்கியமான ஒரு சில பீசஸ் இருக்கும். இது எந்தெந்த இதுன்னு சொல்லிடாதையும் பார்த்து வச்சுங்க. அதாவது தரை மட்டத்திற்கு மேலே காணப்படும் அனைத்து பாகங்களும் வந்து பாத்தீங்கன்னா இதனால பாதிக்கப்படுதுங்கிறாங்க. இதுல வந்து நமக்கு புள்ளிகள் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இலைகள் தோன்றும். சரிங்களா? சோ இதுக்கு பொதுவான பேர் என்ன அப்படின்னா நிலக்கடலை புள்ளி நோய் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது இலை புள்ளி நோய் அப்படின்னு சொல்லக்கூடியது. நிலக்கடலை இலை புள்ளி நோய். அந்த இலையில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து நிறைய அங்கங்க ஒரு தேமல் மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா உருவாகும். இந்த நிலக்கடலை புள்ளி நோய் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இது நமக்கு என்ன பூஞ்சையால ஏற்படக்கூடிய ஒரு நோய் தான். லாஸ்ட் பிஆர்டி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதாவது பொதுவா பாருங்க, ஜூலை மாதத்தில் செடிகளுக்கு குறைந்தது 2 மாத வயதாகும் போது அறிகுறிகள் என்ன பண்ணும் அப்படின்னா தோன்ற தொடங்கும். அதாவது இலையெல்லாம் நமக்கு உருவாயிருச்சு அப்படின்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா தோன்ற தொடங்கும். இதுக்கு முக்கியமான 2 பேர் யாருன்னா செர்கோஸ்போரா பெர்சினோட்டா 1, செர்கோஸ்போரா அராக்கிடிகோலா அல்லது அராச்சிடிகோலா. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 பேர் தான் முக்கியமான ஒரு பார்ட்டிசிபேட் பார்த்தீங்களா. இவங்க தான் நோய் என்ன பண்றாங்க அப்படின்னா ஏற்படுத்துறாங்க. அப்ப நமது நாட்டுல பெரும்பாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா செர்கோஸ்போரா பெர்சினோட்டாவோட அறிகுறிகள் தான் ரொம்ப அதிகமா இருக்கும். அராக்கிடிகோலாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அதோட அறிகுறிகள் வந்து ரொம்ப குறைவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. செர்கோஸ்போரா பெர்சினோட்டா பொறுத்த வரைக்கும் பூஞ்சையின் இலையால் ஏற்படும் புள்ளிகள் வட்டமாகவும் இப்படி இருக்கு அப்படின்னா எவ்வளவு சென்டிமீட்டர் சொல்றாங்க பாருங்க, கிட்டத்தட்ட 1 முதல் 6 மில்லிமீட்டர் வட்டம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விட்டம் கொண்ட அமைப்பாக நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. வட்டத்துல பாய்தான விட்டம். நம்ம கிட்டத்தட்ட இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பசல்ஸா 1 மில்லிமீட்டர்ல இருந்து 6 மில்லிமீட்டர் வரைக்கும் நமக்கு என்ன பண்ணும்னா காணப்படும். இது எப்படி இருக்கும் அப்படின்னா அடர் பழுப்பு அல்லது கருப்பு நிறத்தில் இருக்கும். இது வந்து இலையோட இரு புறங்களிலும் காணப்படும்ங்கிறாங்க. இலையோட மேல் கீழ் 2 பக்கமே நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இது காணப்படும். அதே மாதிரி அராக்கிடிகோலாவில் ஏற்படக்கூடிய புள்ளிகள் வந்து பாத்தீங்கன்னா ஒழுங்கற்ற வடிவத்திலும் ஒப்பற்ற அளவில் வந்து நமக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது பெர்சினோட்டாவோட சைஸ் என்ன பாருங்க பெருசா இருக்கு. கிட்டத்தட்ட 4 முதல் 10 மில்லிமீட்டர் விட்டம் நமக்கு வந்து கொண்டதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து எப்படி காணப்படுது அப்படின்னா மஞ்சள் வளையங்கள் காணப்படுகிறது. இதுல எந்த மாதிரி அமைப்பு இருக்கு அப்படின்னா மஞ்சள் வளையம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. இந்த தெளிவாக தெரியாத இந்த வளையங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இலையோடைய கீழ்பரப்புல காணப்படும் சொல்றாங்க. ஆனா நம்ம வந்து அந்த செர்கோஸ்போரா பெர்சினோட்டாவுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா 2 சைடும் நம்ம இருக்கிற மாதிரி பார்த்தோம். ஆனா இதுல பொதுவா பாருங்க கீழ்ப்புறத்தில் காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. மைசீலியம் பொறுத்த வரைக்கும் செர்கோஸ்போரா பெர்சினோட்டாவோட மைசீலியம் வந்து செல்களுக்கு இடையில் காணப்படும் பழுப்பு நிறம் கொண்டது, குறுக்கு சுவர்களுடன் கூடியது. அப்ப இது அயர் ஃபார்ம்ல இருக்கிறதுனால நமக்கு என்ன சொல்லுவோம், நாம இதை வந்து செப்டேட் அப்படின்னு சொல்லுவோம். குறுக்கு சுவர் கொண்டது, கிளைத்தது மற்றும் மெல்லியதாக இருக்கும். ஓம்புயிர் திசுவிலிருந்து உணவுப் பொருட்களை உறிஞ்சுவதற்கு கிளைத்த ஹாஸ்டோரியாக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது செயல்படுது. இங்க யாரு ஓம்புயிரி அப்படின்னா நிலக்கடலை தான் நமக்கு என்ன அப்படின்னா ஓம்புயிரி. செர்கோஸ்போரா அராக்கிடிகோலாவோட மைசீலியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓம்புயிர் திசுவில் செல்களுக்கு இடையே செல்களுக்கு உள்ளேயும் இது காணப்படுகிறது. உள்ள வெளியே ரெண்டிலுமே நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா காணப்படும். இதில் ஹாஸ்டோரியங்கள் வந்து அமைப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. செர்கோஸ்போரா பெர்சினோட்டாவை பொறுத்த வரைக்கும் ஹாஸ்டோரியா அமைப்பு இருக்கு. ஆனா செர்கோஸ்போரா அராக்கிடிகோலாவை பொறுத்த வரைக்கும் என்ன இல்லை அப்படின்னா ஆஸ்டோரியா அப்படிங்கிற அமைப்பு கிடையாது. கிளைத்த நீளமான மெல்லிய குறுக்குச்சுவருடன் கூடிய ஒளி புகும் அல்லது ஓரளவு பழுப்பு நிறத்தில் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இது காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இனப்பெருக்கம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஏசெக்சுவல்
ரீப்ரொடக்ஷன் மூலியமா நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா நடக்குது. என்னென்ன உருவாக்குது அப்படின்னா ஸ்போர்கள் பொறுத்த வரைக்கும் கொனிடியா ஸ்போர்கள் அல்லது கொனிடியாக்கள் அப்படிங்கிற அமைப்பு உருவாக்குது. செர்கோஸ்போரா பெர்சினேட்டாவோட கொனிடியா ஸ்போர்கள் பொறுத்த வரைக்கும் 24 மியூல இருந்து 54 மியூ வரைக்கும் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இது காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. நீளம் பொறுத்த வரைக்கும் 5 போட்டுக்குங்க. 5 மியூல இருந்து 8 மியூ வரைக்கும் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இது காணப்படும். அதே மாதிரி குறுக்கு சுவர்களாற்றவை அல்லது 1 முதல் 2 நமக்கு என்ன பண்ணுன்னா குறுக்கு சுவர்களுடன் நமக்கு காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. 1 அல்லது 2 குறுக்கு சுவர்களுடன் இது காணப்படும். ஆக்சுவலா கொனிடியா ஸ்போர்கள் எப்படி காணப்படும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மூட்டு மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கும். இந்த மாதிரி ஒரு மூட்டு வடிவத்தை நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அமைப்பு காணப்படும். இதுக்கு பேர் தான் ஜெனிகுலேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அமைப்புக்கு பேர். சரிங்களா? இதுல நமக்கு வேற என்ன கேட்கலாம் அப்படின்னா இது எந்த மாதிரி இருக்குன்னு கேட்பாங்க. இது வந்து மஞ்சள் கலந்த பருப்பு நிறத்தில் எப்படி காணப்படும் அப்படின்னா ஜெனிகுலேட் அல்லது முழங்கால் போன்ற அமைப்பு வந்து நமக்கு காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதை பார்த்து வச்சுக்கோங்க. செர்கோஸ்போரா பெர்சினேட்டா பொறுத்த வரைக்கும் முழுமையான நிலை வந்து மைக்ரோஸ்போரல்லா பெர்குயி. இது வந்து W.A. ஜென்கின்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இந்த அமைப்பு. இது கண்டுபிடிச்சது யாருன்னா பெர்க்லேயே W.A. ஜென்கின்ஸ். அதே மாதிரி செர்கோஸ்போரா அராக்கிடி முழுமையான நிலை வந்து மைக்ரோஸ்போரல்லா அராக்கிடிகோலா. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முழுமையான ஒரு நிலை. இது ரெண்டும் பார்த்து வச்சுங்க. இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்கலாம். சரிங்களா? இதுல வேற நான் முக்கியமான பாயிண்ட் சொல்றேன் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுங்க. ஃபர்ஸ்ட் வந்து செர்கோஸ்போரா பெர்சினோட்டா. அது கீழே நோட் பண்ணிங்க. அதாவது கேப்ல எழுதிக்கங்க. டிகா டிசீஸ் ஆஃப் கிரவுண்ட் நட்டு. பொதுவா இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எதை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பொதுவா இதை அஃபெக்ட் பண்ணக்கூடியது லீப் ஸ்பாட், இலை புள்ளி நோய் அப்படின்னு சொல்லக்கூடியது. இலையத்தான் நமக்கு என்ன பண்ணுதுன்னா பெரும்பாலும் இது பாதிக்குது. எதை பாதிக்குதுன்னு கேட்டாங்கன்னா இலைய பாதிக்குது. அப்படியே ஒரு நிமிஷங்க. பொதுவா இதோட நோயோட இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சொன்ன மாதிரி செர்கோஸ்போரா பெர்சினோட்டானா மேல கீழே 2 பக்கமும் இருக்கும். செர்கோஸ்போரா அராக்கிடிகோலானா பின்பக்கம் மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். இது எப்படி இருக்கும் அப்படின்னா இது வந்து ஸ்மால் டார்க் பிரவுன் ஆர் பிளாக் ஸ்பாட் அப்படின்னு சொல்றாங்க. டார்க் பிரவுன் அல்லது இது எப்படி இருக்கும் அப்படின்னா பிளாக் ஸ்பாட், கருப்பு புள்ளியா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஏற்படும். பொதுவா இது வந்து லோயர் ரிலீஃப்ல வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா எங்க காணப்படும் அப்படின்னா லோயர் ரிலீஃப்ல வந்து பொதுவா நமக்கு காணப்படும்.
சரிங்களா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே வந்து செர்கோஸ்போரா அராக்கிடிகோலா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அராக்கிடிகோலா பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா பிரவுன் கலர்ல இருக்கும். பிரவுன் கலர். இது பிளான்ட் செல்லோட இன்ட்ரா செல்லுலார் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். இன்ட்ரா செல்லுலார் உள்ளுக்குள்ள என்ன பண்ணும் அப்படின்னா காணப்படும். செல்களுக்குள் காணப்படும். இதே வந்து நமக்கு செர்கோஸ்போரா பெர்சினோட்டா பேஸ் பண்ணி கேட்டாங்கன்னா, இப்ப வந்து இப்படி பிளான்டோட செல் இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். பிளான்டோட செல்லுல உள்ளுக்குள்ள வெளியே ரெண்டு பக்கமும் இருந்தா அதுக்கு பேரு செர்கோஸ்போரா பெர்சினோட்டா. சோ இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்ட்ரா அண்ட் இன்ட்ரா செல்லுலார் அப்படின்னு சொல்லலாம். செர்கோஸ்போரா பெர்சினோட்டா பொறுத்த வரைக்கும் இன்டர் அண்ட் இன்ட்ரா மூணுமே இருக்கும். சரி, ரெண்டுமே நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். உள்ள இருக்கும் வெளியும் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். இன்டர் அண்ட் இன்ட்ரா அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இதுல வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா என்னோட டிஃபரன்சியேஷன் பண்ணி கூட எழுதிக்கங்க. ரெண்டா நமக்கு வந்து இப்படி டேபிள் மாதிரி கூட போட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா இப்படி எழுதிக்கிட்டா நமக்கு ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க எழுதிக்கக்கூடியது செர்கோஸ்போரா பெர்சினோட்டாவுக்கு எழுதிக்கிங்க. இன்னொன்னு வந்து செர்கோஸ்போரா அராக்கிடிகோலாவுக்கு. செர்கோஸ்போரா அராக்கிடிகோலா. செர்கோஸ்போரா பெர்சினோட்டாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ரெண்டுமே இருக்கும். இன்டர் இன்ட்ரா ரெண்டுமே இருக்கு, உள்ள வெளியே. இதுல பொறுத்த வரைக்கும் இன்ட்ரா உள்ளுக்குள்ள மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இன்பிட்வீன் இதுல மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா காணப்படும். இடைப்பட்ட அமைப்பில் மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா இது காணப்படும். இது உள்ள வெளியே ரெண்டுலுமே என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கும். இது வந்து இன்ட்ரா அந்த இதுல மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணும்னா இன்பிட்வீன்ல மட்டும் அரேஞ்ச் ஆயிருக்கும். இது என்ன கலர்ல அப்படின்னா டார்க் பிரவுன் கலர். இது ஆக்சுவலா வந்து செர்கோஸ்போரா பெர்சினோட்டா பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா பிரவுன் பிளாக் கலர். இது வந்து பிரவுன் பிளாக் கலர். இது எப்படி இருக்கு அப்படின்னா பிரவுன் கலர். இது வந்து நமக்கு பிரவுன் கலர். அதே போல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்டோரியா பேஸ் பண்ணி கேட்பாங்க. அராக்கிடிகோலால வந்து பாத்தீங்கன்னா என்ன கிடையாதுன்னா ஹாஸ்டோரியா ஆப்சென்ட். அப்ப உறிஞ்சு உறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஹாஸ்டோரியா வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆப்சென்ட். இங்க ஹாஸ்டோரியா ஆப்சென்ட். இங்க என்ன பண்றது அப்படின்னா ஆஸ்டோரியா நமக்கு வந்து இருக்கு. அது எப்படி இருக்கு அப்படின்னா கிளைத்த ஹாஸ்டோரியா காணப்படுகிறது. பிரான்ச்டு ஹாஸ்டோரியா. பெர்சினோட்டாவில் இருக்கக்கூடியது பிரான்ச்டு ஹாஸ்டோரியா. நான் வேணா நாளைக்கு உங்களுக்கு அதை டைப் பண்ணிட்டு ஈவினிங் எது நான் உங்களுக்கு என்ன பண்ணிடுறேன்னா இதோட டிஃபரன்சியேஷன் ஒன்று அனுப்பிடுறேன். ஏன்னா அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏற்கனவே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதனால கண்டிப்பா நமக்கு என்ன பண்ணலாம்னா கேட்கலாம். இதுல கிளைத்த ஹாஸ்டோரியா அப்படிங்கிற அமைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா காணப்படும். அராக்கிடிகோலாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த இடத்துல குறுக்குச்சுவர் கொண்டது. இது வந்து செப்டேட். இது என்ன அப்படின்னா குறுக்குச்சுவர் கொண்டது செப்டேட். இது வந்து ஏ செப்டேட். இதுல குறுக்குச்சுவர் இருக்காது. பெர்சினோட்டால வந்து பாத்தீங்கன்னா குறுக்குச்சுவர் இருக்காது. அதனால இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஸ்டின் கேட்கலாம், வாய்ப்பு இருக்கு. அதனால பார்த்து வச்சுங்க. பொதுவா இந்த நோய்க்கு பேர் என்ன அப்படின்னா லிப் ஸ்பாட் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இலைப்புள்ளி நோய் அப்படின்னு சொல்லக்கூடியது. இன்னமும் நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த நோய்க்கு பேரு இந்த செர்கோஸ்போரா பெர்சினோட்டா ஏற்படுத்தக்கூடிய
ஒரு நோய்க்கு பேர் என்ன அப்படின்னா செர்கோஸ்போரா பெர்சினோட்டாங்கும் போது லேட் லீப் ஸ்பாட். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா லேட் லீப் ஸ்பாட். இதுக்கு பேர் வந்து இயர்லி லீப் ஸ்பாட். இயர்லி லீப் ஸ்பாட். முன் இலைப்புள்ளி பின் இலைப்புள்ளி. அராக்கி அப்படின்னா நமக்கு வந்து முன் இலைப்புள்ளி, பெர்சினோட்டா அப்படின்னா லேட் பின் இலைப்புள்ளி அப்படிங்கிற நோயை ஏற்படுத்துது. சரிங்களா? இதை நோட் பண்ணி வைங்க. நாளைக்கு வேணா உங்களுக்கு நான் இது எல்லாத்தையும் நான் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா உங்களுக்கு நான் ஒரு டேபிள் மாதிரி போட்டு உங்களுக்கு நான் அனுப்பி விடுறேன். அது உங்களுக்கு கொஞ்சம் எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே டீச்சர்ஸ், இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? அடுத்து போயிடலாமா? டீச்சர்ஸ் ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகே ரைட். இது நல்லா பார்த்து வச்சுங்க. கண்டிப்பா வந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. நாளைக்கு நான் திரும்ப என்ன பண்றேன் அப்படின்னா இதை ரெண்டையும் ஒரு டேபிள் மாதிரி போட்டு நான் உங்களுக்கு என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா அனுப்பி விடுறேன் நான். சரிங்களா? அது உங்களுக்கு என்ன ஆகும்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். பக்சினியா, ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து நமக்கு இந்த பெர்சினோட்டா பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதனால கண்டிப்பா அடுத்தது வரக்கூடிய பேட்டில் எக்ஸாம்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஸ்போர் பேஸ் பண்ணி, அதாவது பக்சினியாவோட ஸ்போர்ஸ் பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்க. அதனால ரெண்டையுமே நான் உங்களுக்கு என்ன பண்ணிடுறேன்னா ஷார்ட் அவுட் பண்ணி இதுல எதெல்லாம் கொஸ்டின் வாய்ப்பு இருக்கோ இதோ நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா கேட்டுறேன். ஓகேங்களா? இதோட உங்களுக்கு என்ன அப்படின்னா ஃபங்கை ஓவர். ஃபங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு எது வரைக்கும் டெஸ்ட் எழுதியிருக்கீங்க?